அன்பானவர்களே வணக்கம். உங்கள் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றும், உங்களை வெற்றியாளராக மாற்றும் 33 நாள் பயிற்சியின் 3வது நாளுக்கு உங்களை வரவேற்கிறேன். லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விதியை மையமாக கொண்டு தான் நம்ம இந்த பயிற்சியை மேற்கொள்ள போகிறோம். நம்மளில் பல பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி ஒரு தவறான புரிதல் இருக்குது. நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை ஈர்க்கிறது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது அப்படி இல்லைங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது நம்ம ஆசைப்படுறது ஈர்க்கிறது இல்லை, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் ஈர்ப்போம். உதாரணத்துக்கு, நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் நம்ம மனசில் என்னால் எப்படி சொந்த வீடு வாங்க முடியும், வர வருமானம் மாத செலவுக்கே பத்த மாட்டேங்குது, இருக்கிற கடன் அடைக்கிறதுக்கே வழி இல்லை, இப்படியெல்லாம் எதிர்மறை எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும். ஸோ சொந்த வீடு வாங்கணுங்கிறது உங்கள் ஆசை, கடனும் பிரச்சனைகளும் உங்கள் எண்ணங்கள். நீங்கள் கடனும் பிரச்சனைகளையும் தான் ஈர்ப்பீங்க, சொந்த வீட்டை இல்லை. ஏன்னா உங்கள் மனசில் உங்கள் கடனுக்கும் பிரச்சனைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுனால உங்கள் ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க உங்களை அறியாமலேயே மறந்துடுவீங்க. இப்போல்லாம் நம்மள பல பேர் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். படிக்காதவங்க படிக்கலேன்னு வருத்தப்படுவாங்க, படித்தவங்க படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கலையேன்னு வருத்தப்படுவாங்க, வேலை கிடைச்சவங்க போதிய சம்பளம் இல்லையேன்னு வருத்தப்படுவாங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகலையேன்னு வருத்தப்படுவாங்க, கல்யாணம் ஆச்சுன்னா வைஃப் சரியில்லையேன்னு வருத்தப்படுவாங்க. இதெல்லாம் சரியாக அமைஞ்சா கூட தலைக்கு மேலே ஒரு பிரச்சனை வந்து நிற்கும். இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்மளால் பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டந்தாங்க. ஏன்னா எப்போ நம்மக்கிட்ட முடியுமான்னு ஒரு கேள்வி வருதோ அப்போவே நம்ம ஆழ்மனதில் முடியாதுன்னு பதிய வச்சுடுவோம். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஈர்க்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல தெளிவாக இருக்கணும், அது கிடைக்கும்னு நம்பணும், கிடைச்சதா நினச்சி சந்தோஷமாகவும் இருக்கணும். நம்ம மனதில் ஓடுற எண்ணங்கள் தெய்வீக ஆற்றலுக்கும் தீய ஆற்றலுக்கும் இடையே நடக்கிற போராட்டம் தான். தெய்வீக ஆற்றல் நம்மக்கிட்ட மகிழ்ச்சி, சந்தோஷம், நம்பிக்கை எல்லாத்தையும் கொண்டுட்டு வரும். அதே சமயம் தீய ஆற்றல் நம்மக்கிட்ட அவநம்பிக்கை, பயம், இது போன்ற எண்ணங்களை கொண்டுட்டு வரும். நம்ம இந்த 2 பேரில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அவங்க தான் நம்ம ஆழ் மனதை ஆட்கொள்வாங்க. நீங்கள் பயம், அவநம்பிக்கை இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது நீங்கள் தெய்வீக ஆற்றலை நம்பலேன்னு அர்த்தம். நம்ம தெய்வீக ஆற்றலை நம்பலேன்னா எப்படிங்க அவர் நம்மக்கிட்ட வருவார்? ஸோ உங்கள் மனதை ஆட்கொண்டுள்ள தோல்வி, பயம், அவநம்பிக்கை, ஏமாற்றம், இது போன்ற எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நம்பிக்கை, தைரியம், மகிழ்ச்சி போன்ற நேர்மறை எண்ணங்களை நிரப்பி நீங்கள் ஆசைப்படுற அனைத்தையும் ஈர்க்கும் காந்தமாக மாறி ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக மாறுறதுக்கு தான் இந்த பயிற்சி. இந்த 33 நாள் பயிற்சியை எந்த தடையும் இல்லாமல் பண்ணுங்க, நம்பிக்கையோட பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்குங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. 2 நாள் பயிற்சியை முடிக்காதவங்க அதை முடிச்சுட்டு வந்து 3வது நாள் பயிற்சியை ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளுக்குமான பயிற்சி நம்ம காலையில் கண் விழிக்கிறதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வழக்கம் போல் காலையில் எழுந்ததுமே யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லணும். உங்களுக்கு எப்படி சொன்னால் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அப்படியே சொல்லிக்கலாம். முக்கியமாக இந்த நாளுக்காக யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம் இந்த நாளில் நடக்க போகிறதா நம்பி யூனிவர்ஸ்க்கு அதுக்காகவும் நன்றி சொல்லணும். அடுத்ததாக குளிச்சு முடித்த பிறகு கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு சில பாசிட்டிவ் அஃபர்மேஷனை சொல்லுங்கள். இதுக்குன்னு என்னால் தனியாக டைமெல்லாம் அலாட் பண்ண முடியாது, காலையில் எழுந்து வேலைக்கு போகிறதுக்குள்ளேயே போதும்னு ஆயிடுதுன்னு நினைக்கிறீங்களா? பரவாயில்லைங்க, நீங்கள் ட்ரெஸ் பண்ணும்போது கண்ணாடியை பார்ப்பீங்க இல்லையா, அப்போ இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷனை சொல்லிக்கிட்டே ட்ரெஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு, நீங்கள் ட்ரெஸ் பண்ணும்போது நான் அழகாக இருக்கேன், நான் தன்னம்பிக்கையோடு இருக்கேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் செல்வந்தனாக இருக்கேன், இப்படி எந்த வார்த்தைகளை சொன்னால் உங்களுக்கு நம்பிக்கை கூடுமோ அது மாதிரி வார்த்தைகளை ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருங்க. அதே மாதிரி முக்கியமாக தண்ணி குடிக்கும்போதும் உங்கள் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும்போதும் ஸ்விட்ச் வேர்டை சொல்லுங்கள். டிவைன் டிவைன் டிவைன்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கலாம். அது தெய்வீக ஆற்றலை நமக்கு ஈர்த்து தரும். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். நம்ம எதை திரும்ப திரும்ப கேட்குறோமோ அதுதான் நம்ம ஆழ்மனதில் பதியும். எப்பெல்லாம் உங்கள் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் வருதோ அதை நேர்மறை எண்ணங்களால் ரீப்ளேஸ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு, நாளைக்கு ரெண்ட் பே பண்ணணுமே, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலேங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா ரெண்ட் பே பண்ண உதவின யூனிவர்ஸுக்கு நன்றின்னு நினச்சிக்கோங்க. உடம்பு சரியில்லை, சோர்வாக இருக்குங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா நான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக யூனிவர்ஸ்க்கு நன்றின்னு நினச்சிக்கோங்க. இப்படி எப்பெல்லாம் எதிர்மறை எண்ணங்கள் வருதோ அப்பெல்லாம் நேர்மறை எண்ணங்களால் அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் போக போக அதுவே உங்கள் வழக்கமாக மாறிடும். அடுத்தது, நம்ம விரும்பியதை ஈர்க்கணும்னா நம்ம மனது அமைதியாக இருக்கணும், நாம் நம்பிக்கையாக இருக்கணும். அதுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த 2 கப் மெத்தடை பயன்படுத்த போகிறோம். 2 கப் மெத்தட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த பயிற்சி. இந்த பயிற்சியை சரியாக பண்ணிங்கன்னா ஒரு சில நாட்கள்லேயே உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
உங்ககிட்ட ஒரு பையோ பெட்டியோ இருக்குது, அதை நீங்கள் பெருசாக உபயோகப்படுத்தலை, அதனால தேவையில்லாத பொருள் எல்லாம் அதில் எடுத்து வச்சுட்டே வரீங்க. ஒரு நாள் நீங்கள் ரொம்ப முக்கியமான உங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு பொருளை வாங்குறீங்க. அது வைக்கிறதுக்கு வேற எங்கேயும் இடம் இல்லை, இந்த பெட்டிலையோ இந்த பையிலையோ தான் வச்சாகணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த குப்பைகளுக்கு நடுவில் அந்த ப்ரீஷியஸான பொருளை வைப்பீங்களா, இல்லைன்னா அந்த குப்பையை எடுத்து கொட்டிட்டு அந்த பெட்டியை சுத்தம் பண்ணிட்டு அந்த பொருளை வைப்பீங்களா? கண்டிப்பாக தேவையில்லாத பொருட்களை எல்லாம் நீக்கிட்டு அந்த பெட்டியை சுத்தம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு தேவையான முக்கியமான அந்த பொருளை அங்கே வைப்பீங்க. இதையே தாங்க நம்ம 2 கப் மெத்தட்லையும் பண்ண போகிறோம். சின்ன வயசுலேருந்தே நம்ம எதிர்கொண்ட பிரச்சனைகள், பட்ட கஷ்டங்கள், தோல்வியா, ஏமாற்றமா, அவநம்பிக்கையா நம்மளுடைய ஆழ்மனதில் பதிஞ்சிட்டு இருக்கும். அதை நம்ம ஆழ்மனதிலிருந்து நீக்கினால் ஒழிய சந்தோஷம், அமைதி, நம்பிக்கை போன்ற நேர்மறை எண்ணங்களை நம்மளால் பதிய வைக்க முடியாது. ஸோ அந்த எதிர்மறை எண்ணங்களை நீக்கிறதுக்காக தாங்க இந்த பயிற்சி. 33 நாள் பயிற்சியில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி. அதனால் கண்டிப்பாக பண்ணுங்க. அதே சமயத்தில் கரெக்டாகவும் பண்ணுங்க. இந்த பயிற்சியை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. 2 கண்ணாடி கிளாஸ் வேணுங்க. டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது கிளாஸில் இருக்கிற தண்ணி உங்கள் கண்ணுக்கு தெரியணும். அடுத்ததாக ஸ்டிக் நோட்டும் பென்னும் வேணும். ஸ்டிக் நோட் இல்லாதவங்க பேப்பரையும் பசையும் எடுத்துக்கோங்க. நீங்கள் பேப்பரை தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த பேப்பரை உங்கள் உள்ளங்கை சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. முக்கியமாக அமைதியான இடத்துல தான் நீங்கள் இந்த பயிற்சியை பண்ணணும். இப்போ பயிற்சியை ஆரம்பிக்கலாங்களா? நான் சொன்ன பொருளெல்லாம் உங்ககிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அமைதியான இடத்துல தான் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். முதல்ல சப்பனங்கால் போட்டு உட்காருங்க. 2 கிளாஸ் வாட்டர் பாட்டில், ஸ்டிக் நோட் இல்லைன்னா பேப்பர், பென் எல்லாத்தையும் உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. முதுகுத்தண்டு நேராக இருக்கிற மாதிரி நிமிர்ந்து உட்காருங்க. இப்போ மூச்சு பயிற்சி செய்ய போகிறோங்க. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும்போது உங்களுக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களையும் ஈர்க்கிறதா நினச்சி மூச்சை உள்ளே இழுக்கணும். அதே மாதிரி மூச்சை வெளியே விடும்போது உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கிறதா நம்பி மூச்சை வெளியே விடணும். ரெடிங்களா? மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க, மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க, மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க, மெதுவாக வெளியே விடுங்க. மைண்டையும் உடம்பையும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் மனம் அமைதியாக இருக்குது. நீங்கள் வெற்றி பாதைக்கான முதல் அடியை எடுத்து வச்சிருக்கீங்க. உங்களை தெய்வீக ஆற்றல் ஆட்கொண்டுள்ளது. நீங்கள் ஆசைப்படுற அனைத்தும் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கு. முதல்ல ஒரு பேப்பர் துண்டை எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ அது எல்லாத்தையுமே எழுதுங்க. நல்லா யோசித்து எத்தனை கஷ்டங்கள் இருக்கோ அத்தனை கஷ்டங்களையும் எழுதுங்க. எந்த கஷ்டத்தையும் விட வேண்டாம். அது உடல் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், உறவு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், பணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ எல்லாத்தையும் எழுதுங்க. ரொம்ப விரிவாக எழுத வேண்டாம், ஷார்ட்டாக எழுதினா போதும். இப்போ இந்த பேப்பரை ஒரு கிளாஸில் ஒட்டுங்க. இப்போ நீங்கள் எது மாதிரியான ஒரு வாழ்க்கையை விரும்புகிறீங்களோ அதை இன்னொரு பேப்பரில் எழுதுங்க. உதாரணத்துக்கு 1 லட்சம் சம்பளத்தில் ஒரு வேலை, சொந்தமாக ஒரு வீடு, சொந்தமாக ஒரு காரு, நல்ல ஹஸ்பண்ட், இப்படி எதெல்லாம் ஈர்க்க ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் இன்னொரு பேப்பரில் எழுதுங்க. இந்த பேப்பரை இன்னொரு கிளாஸில் ஒட்டணும். முதல்ல உங்கள் கஷ்டங்களை எழுதின கண்ணாடி கிளாஸை எடுத்துக்கோங்க. இதுதான் உங்களுடைய தற்போதைய நிலை. இந்த நிலைமைக்காக யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லுங்கள். சந்தேகமே வேண்டாம், இந்த நிலைமைக்காக நான் யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்ல தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு கஷ்டங்களும் உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கும். அதனால தான் நீங்கள் இருக்கிற கஷ்டமான சூழ்நிலைக்காக யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்கிறீங்க. இப்போ அந்த கிளாஸ் நிரம்புற அளவுக்கு தண்ணியை ஊற்றுங்க. ஸோ உங்கள் கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் அத்தனையும் தண்ணி வடிவில் அந்த கிளாஸில் நிரம்பிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்கள் கஷ்டமான நிலைமைகளை ஒரு முறை விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிடைத்த தோல்விகள், எதிர்கொண்ட பிரச்சனைகள், பட்ட அவமானங்கள் எல்லாத்தையும் நினச்சி பாருங்கள். இப்போ நீங்கள் அந்த கிளாஸில் இருக்கிற தண்ணியை விரும்பின விஷயங்கள் எல்லாம் எழுதின பேப்பரை ஒட்டின கிளாஸுக்கு மாற்றணும். அப்படி மாற்றும்போது உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்குது. அதுக்காக யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே மாற்றணும். ஸோ இப்போ உங்கள் கஷ்டமான நிலைமையெல்லாம் மாறிடுச்சு. உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, செல்வ செழிப்பாக மாறியிருக்கு.
நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா நல்ல விஷயங்களையும் யூனிவர்ஸ் உங்களுக்கு தந்தாச்சு. அது நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களை எழுதின அந்த கிளாஸில் தான் இருக்குது, அந்த தண்ணியில் தான் இருக்குது. இப்போ அந்த தண்ணியை நீங்கள் குடிக்க போகிறீங்க. அந்த தண்ணியை நீங்கள் குடிக்க போகிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் செல்வமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்க போகுது. அந்த தண்ணியை மிச்சம் வைக்காமல் முழுசாக குடிச்சிடுங்க. அடுத்ததாக நீங்கள் டிவி, மொபைல் எதுவுமே பார்க்காம தூங்க போகணும். படுக்கையில் மல்லாக்க படுத்துக்கிட்டு கைகளை ரிசீவிங் பொசிஷனில் வச்சுக்கிட்டு 100லேருந்து 1 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மைண்ட் ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருக்கும், அதாவது உங்கள் மனது ரிலாக்ஸ்டாக இருக்கும். அடுத்ததாக ஹொப்பனோபோனோ ப்ரேயர் கேட்டுக்கிட்டே நீங்கள் தூங்கணும். உங்கள் வசதிக்காக ஹொப்பனோபோனோ ப்ரேயர் தனியாக ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி அதை கேட்டுக்கிட்டே தூங்கினா ரொம்ப நல்லதுங்க. இல்லைனா ட்ராவல் பண்ணும்போது கூட ஹெட்செட் போட்டுக்கிட்டு அதை கேட்கலாம். இதோட உங்களுடைய 3வது நாள் பயிற்சி முடியுது. 4வது நாள் பயிற்சியில் சந்திப்போம். வணக்கம்.